Hello everyone, welcome to CSK Education TV. நான் உங்கள் சந்திரன் சண்முகம். இனி நான் பார்க்குற டாபிக்ஸ் என்னன்னா how to make animated in young motion graphics effect in PowerPoint. ஸோ கிளாஸ் பார்த்து முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதுதான் உங்க நியூ டேஸ் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குட கிடைக்கும். வாங்க நம்ம ட்ரைனிங் செஷன் போவோம். நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி ஒரு 3D அனிமேட்டட் இன் யங் மோஷன் கிராஃபிக்ஸ் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணது பார்க்க போறோம். ஸோ இதை எப்படி கிரியேட் பண்ணது ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சர்க்கிள் டிரா பண்ண போறோம். அதுக்கு நம்ம இன்சர்ட் என்ற மெனுஸ்ல போயிட்டு ஷேப்ஸ்ல இந்த ஓவலை கிளிக் பண்ணி ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணினே டிரா பண்ணாலும் சர்க்கிள் வரும். இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணாலே போதும், நம்மளுக்கு சர்க்கிள் கிடைச்சிடும். இப்போ இந்த சர்க்கிளை ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் ஷேப் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் ஷேப் பேனல் கிடைச்சிடும். இப்படியும் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம இந்த ஃபார்மேட் மெனுஸ்குள்ள போயிட்டு இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணாலே போதும், நம்மளுக்கு ஃபார்மேட் ஷேப் கிடைச்சிடும். இதில் நம்ம லாக் ஆஸ்பெக்ட் ரேஷியோ செக் பண்ணிவிடும். நம்ம லாக் ஆஸ்பெக்ட் ரேஷியோ செக் பண்ணிட்டோம்னா ஹைட் அண்ட் வித் சேமாக தான் இருக்கும். இப்போது இந்த சர்க்கிளுக்கு நான் ஹைட் 6 கொடுக்குறேன். 6 கொடுத்தனா வித்தும் ஆட்டோமேட்டிக்காக 6 எடுத்துக்கும். இப்போ நான் அலைன்ல போயிட்டு சென்டர் கொடுத்தனா ஸ்லைடுக்கு சென்டரா வந்துடும். அதே மாதிரி அலைன்ல போயிட்டு மிடில் கொடுத்தனா ஸ்லைடுக்கு மிடிலா வந்துடும். நான் வியூன்ற மெனுஸ்ல போயிட்டு கைட்ஸை ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சர்க்கிளை டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சர்க்கிளோட சைஸ் ஆஃபா குறைக்கிறேன். அதாவது இந்த சர்க்கிளோட சைஸ் 6 இருக்கிறதால நான் 3 கொடுக்குறேன். எக்ஸாக்டா ஆஃப் ஆஃப் த சர்க்கிள் ஆயிடுச்சு. இதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு டூப்ளிகேட் எடுத்து வரோம். இதுக்கு இன்னொரு கலர் கொடுக்குறேன். இது மூணுத்தையும் செலக்ட் பண்ணி அலைன்ல சென்டர் கொடுக்குறேன். அதே மாதிரி அலைன்ல டிஸ்ட்ரிபியூட் வெர்டிகலி கொடுக்குறேன். இந்த 3 ஆப்ஜெக்டையும் நான் ஃப்ராக்மெண்ட் பண்ண போறேன். அதுக்கு நம்ம ரெக்டாங்கிள் ஷேப் தேவை. இன்சர்ட்ல போயிட்டு ஷேப்ல ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். இங்க டிரா பண்ணிக்கிறேன். எக்ஸாக்டா ஆஃப் ஆஃப் த சர்க்கிளுக்கு நான் வரைஞ்சிடுறேன். இப்போ இந்த 4த்தையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஷேப் அவுட்லைனை ரிமூவ் பண்ணிப்போம். நோ அவுட்லைன். ஃபார்மேட்டுக்குள்ள மெர்ஜ் ஷேப்ஸ்ல நம்ம ஃப்ராக்மெண்ட் கொடுக்குறோம். எனக்கு இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் தேவையில்லை, நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த ஷேப்பும் தேவையில்லை, அது ரிமூவ் பண்ணிடுறேன். இதுவும் தேவையில்லை, இதுவும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு இந்த ஷேப்பும் இந்த 3 ஷேப்பும் எனக்கு மெர்ஜ் ஆகணும். ஸோ ஃபார்மேட்டுக்குள்ள மெர்ஜ் ஷேப்ஸ்ல யூனியன் கொடுக்குறேன். இது தேவையில்லை, இதுவும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இதுக்கு ஒரு கலர் கொடுப்போம். ஷேப் ஃபில்ல போயிட்டு ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். இன்சர்ட்ல ஷேப்ஸ்ல ஓவலை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணா போதும், நம்மளுக்கு சர்க்கிள் கிடைச்சிடும். இந்த சர்க்கிளோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதோட அவுட்லைனும் ரிமூவ் பண்ணிடுறேன். இதுக்கு ஃபில் கலரும் நம்ம கொடுத்துக்கலாம். நான் பிளாக் கொடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு பிளாக் கலர் கொடுக்குறேன். இந்த சின்ன சர்க்கிளுக்கு ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் குரூப் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஜி கொடுத்து குரூப் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜி கொடுத்து குரூப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த ஷேப்பை ஃபிளிப் ஹாரிசான்டல் கொடுத்து இந்த பக்கம் மூவ் பண்ண போறேன். ரொட்டேட்ல போயிட்டு ஃபிளிப் ஹாரிசான்டல் கொடுக்குறேன். இப்போ அதே மாதிரி இந்த ஷேப்பை ஃபிளிப் வெர்டிகல் கொடுத்து மேலே மூவ் பண்ண போறேன். ரொட்டேட்ல போயிட்டு ஃபிளிப் வெர்டிகல் கொடுக்குறேன். இப்போ இதை க்ளோஸரா மூவ் பண்ணி இப்போ எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜி கொடுத்து குரூப் பண்ணிக்கலாம். இதுக்கு ஏதாவது அனிமேஷன் கொடுக்கனாலும் நம்ம அனிமேஷன்ஸ்ல போயிட்டு ஆட் அனிமேஷன்ல ஸ்பின்னு கொடுத்தீங்கனாலும் ஸ்பின் ஆகும். நான் இதையே வேற மெத்தட்ல எப்படி கிரியேட் பண்றது சொல்லி கொடுக்குறேன். ஒரு ஸ்லைடு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போறேன். இன்சர்ட் என்ற மெனுஸ்ல போயிட்டு ஷேப்ஸ்ல ஓவலை கிளிக் பண்ணி
ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் நம்மளுக்கு சர்க்கிள் ஷேப் கிடச்சிடும். இப்போ இந்த சைஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் லாக் ஆஸ்பெக்ட் ரேஷியோவை செக் பண்ணிக்கிறேன். இப்போது இதோட ஹைட் வந்து 6 கொடுத்துக்கிறேன். அலைனில் ஸ்லைடுக்கு சென்டர் கொடுக்க போகிறேன். அதேமாதிரி அலைனில் ஸ்லைடுக்கு மிடில் கொடுக்குறேன். இப்போ இந்த சர்க்கிளை வந்து ஆஃபாக கட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் எடுத்துக்கிறோம். இன்சர்ட்டில் போயிட்டு ஷேப்ஸில் ரெக்டாங்கிள் பாக்ஸ் எடுத்துகிட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸை எக்ஸாக்டாக ஆஃப் ஆஃப் தி சர்க்கிளுக்கு வச்சிடறேன். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த சர்க்கிள் ஷேப் தான் ரீட்டைன் ஆகணும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். செகண்ட் வந்து இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபார்மேட்டுக்குள்ளே பெட் ஷேப்ஸில் சப்ராக்ட் கொடுத்தோன்னா நம்மளுக்கு சப்ராக்ட் ஆகிட்டு இந்த ஆஃப் ஆஃப் தி சர்க்கிள் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதை வந்து நான் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ளிப் வெர்டிகல் கொடுத்து இதை வந்து கீழே ரொட்டேட் பண்ண போகிறேன். ஸோ ரொட்டேட்டில் போயிட்டு ஃப்ளிப் வெர்டிகல் கொடுக்குறோம். இதை எடுத்து வந்து எக்ஸாக்டாக நம்ம வச்சிடறோம். இது ப்ராப்பராக அலைனாக இருக்கா நம்ம செக் பண்ணுறதுக்கு இது ரெண்டுத்தையும் நம்ம செலக்ட் பண்ணி அலைனில் சென்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்துக்கும் அவுட்லைன் கலர் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபார்மேட்டில் போயிட்டு ஷேப் அவுட்லைனில் நோ அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ டாப்பில் இருக்கிற சர்க்கிளை செலக்ட் பண்ணி இதுக்கு வந்து ஃபில் கலர் வந்து நான் பிளாக் கொடுக்குறேன். அதே மாதிரி பாட்டமுக்கு வந்து ஃபில் கலர் வந்து ஒயிட் கொடுக்குறேன். இப்போ இந்த ஸ்லைடோட பேக்ரவுண்ட் கலரும் ஒயிட்டாக இருக்கிறதால நம்மளுக்கு விசிபிள் ஆகலை. ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்லைடோட பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸ்லைடோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ஏதாவது ஒரு கலர் கொடுத்துப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இன்சர்ட்டில் ஷேப்ஸில் பேசிக் ஷேப்ஸில் இந்த டூ நோட்டை எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டூ நோட்டோட சைஸ் வந்து ஆஃப் ஆஃப் த சர்க்கிள் நம்ம கொடுக்கணும். ஸோ சர்க்கிளோட சைஸ் வந்து 6 inches. ஸோ அதில் பாதி வந்து 3 inches. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாக் ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து செக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஹைட் வந்து 3 inches கொடுத்துக்கிறேன். இப்போ இன்சர்ட் என்ற மெனுஸில் போயிட்டு ஓவலை கிளிக் பண்ணி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். இதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி ஷேப் அவுட்லைனில் நோ அவுட்லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்னர் சர்க்கிளுக்கு வந்து நான் வந்து ஷேப் ஃபில் வந்து பிளாக் கலர் கொடுக்குறேன். அவுட்டருக்கு வந்து ஒயிட் கலர் கொடுக்குறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி அலைனாக இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். அலைன் சென்டர் அலைன் மிடில். இப்போ கண்ட்ரோல் G கொடுத்து குரூப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இதை நான் வந்து அன்குரூப் பண்ணிக்கிறேன். குரூப்பில் போயிட்டு அன்குரூப் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னர் சர்க்கிளுக்கு வந்து ஒயிட் கலர் கொடுக்க போகிறோம். ஃபார்மேட்டில் போயிட்டு ஷேப் ஃபில்லில் ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். அவுட்டர் சர்க்கிளுக்கு வந்து பிளாக் கலர் கொடுக்க போகிறோம். ஸோ ஷேப் ஃபில்லில் போயிட்டு பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி குரூப் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னை செலக்ட் பண்ணி ஸ்லைடுக்கு சென்டராகவும் மிடிலாகவும் வைக்க போகிறேன். ஸோ அலைனில் சென்டர் அதே மாதிரி அலைனில் மிடில் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த சர்க்கிளுக்கு லெஃப்டில் பிளேஸ் பண்ண போகிறேன். அலைன் லெஃப்ட். ஸோ சேம் ப்ரொசீஜரை இதுக்கும் ஃபாலோ பண்ண போகிறேன். அலைன் சென்டர் அலைன் மிடில். அதே மாதிரி இந்த சர்க்கிளுக்கு ரைட்டில் பிளேஸ் பண்ண போகிறேன். அலைன் ரைட். இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் G கொடுத்து குரூப் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னை செலக்ட் பண்ணி அனிமேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ அனிமேஷன் டேபை கிளிக் பண்ணி ஸோ ஆட் அனிமேஷன்ஸில் என்ட்ரன்ஸில் ஃப்ளைன்னு கொடுக்க போகிறேன். நம்மளுக்கு வந்து லெஃப்ட்லேருந்து தான் வரணும். ஸோ எஃபெக்ட் ஆப்ஷன்ஸில் ஃப்ரம் லெஃப்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி ஸ்லைட் ஷோ ரன் ஆகும் போதே இந்த அனிமேஷன் ரன் ஆகணும். அதனால் இந்த ஆன் கிளிக் பதில் வித் ப்ரீவியஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி டியூரேஷனும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 2 கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அனிமேஷன் பேனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ப்ளே பண்ணுறேன்.
ஸோ சேம் ப்ரொசீஜர் இதுக்கும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஆட் அனிமேஷனில் என்ட்ரன்ஸில் ஃப்ளையிங் கொடுக்குறேன். இப்போ வந்து இது ஃப்ரம் ரைட்லேருந்து வரணும். ஸோ அதனால் எஃபெக்ட் ஆப்ஷன்ஸில் ஃப்ரம் ரைட்னு வந்து கொடுக்க போகிறேன். இதுக்கும் வித் ப்ரீவியஸ் கொடுத்துக்கிறேன். டியூரேஷன் 2 கொடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி ப்ளேக்கு பண்ணலாம். இப்போ இந்த அனிமேஷன் முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு வந்து இது டிஸப்பியர் ஆகணும். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஆட் அனிமேஷனில் எக்ஸிட்டில் டிஸப்பியர் கொடுக்குறேன். இது எப்போ டிஸப்பியர் ஆகணும்னா ப்ரீவியஸ் அனிமேஷன்ஸ்லாம் முடிஞ்சிட்ட பிறகு டிஸப்பியர் ஆகணும். ஸோ அதனால் நான் வந்து ஆஃப்டர் ப்ரீவியஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இது டிஸப்பியர் ஆகிட்ட பிறகு இது வந்து அப்பியர் ஆகணும். ஸோ அதனால் இதை வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ண போகிறேன். ஃபார்மேட்டில் போயிட்டு அலைனில் லெஃப்ட் கொடுத்துக்கிறேன். அதேமாரி அலைன் டாப் கொடுத்துக்கிறோம். எக்ஸாக்டாக அந்த பொசிஷனில் நம்ம வச்சுட்டோம். இப்போ இதை செலக்ட் பண்ணி நம்ம வந்து அனிமேஷன்ஸில் ஆட் அனிமேஷன்ஸில் என்ட்ரன்ஸில் அப்பியர் கொடுக்குறோம். எப்போனா அது டிஸப்பியர் ஆகும்போது இது அப்பியர் ஆகணும் கொடுக்கணும். ஸோ அதனால் வித் ப்ரீவியஸ் கொடுக்குறேன். அது டிஸப்பியர் ஆகும்போது இதுவும் அப்பியர் ஆகணும். அதனால தான் வித் ப்ரீவியஸ் கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஆட் அனிமேஷன்ஸில் ஸ்பின் பண்ண போகிறேன். எப்போனா வித் ப்ரீவியஸ். இதோட டைமிங்ஸ் வந்து until end of slide அது இருக்கும். நம்ம வந்து ஸ்பின் ஆகணும்னு கொடுக்குறோம். ஓகேன்னு கொடுக்குறோம். இப்போ நம்ம வந்து ஸ்லைட் ஷோ பார்ப்போம். இப்போ நான் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து பேக்ரவுண்டில் வந்து க்ளோ ஆகிற மாதிரி கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இன்சர்ட் என்ற மெனுஸில் போயிட்டு ஷேப்ஸில் இந்த ஓவலை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து சர்க்கிள் கிடச்சிரும். இப்போ நான் வந்து இந்த சர்க்கிளோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த சர்க்கிளோட அவுட்லைன் கலரை வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஷேப் ஃபில்ல போயிட்டு கிரேடியன்ட்டில் மோர் கிரேடியன்ட்டுக்குள்ள கிரேடியன்ட் ஃபில்ல கிளிக் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு வந்து 2 ஸ்டாப் தான் இருக்கணும். ஸோ செகண்ட் ஒன்னை ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தேர்ட் ஒன்னையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்னை செலக்ட் பண்ணி ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். டிரான்ஸ்பரன்சி 0% வச்சுக்கிறேன். அதே மாதிரி செகண்ட் ஒன்னை செலக்ட் பண்ணி அதுக்கும் ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். டிரான்ஸ்பரன்சி வந்து 100% கொடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து க்ளோ ஆகிற மாதிரியே இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த டைப் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். லீனியர் பதில் நம்ம வந்து பாத் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ ஆகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இன்னும் கிளியராக விசிபிள் ஆகணும்னா நம்ம வந்து ஸ்லைடோட பேக்ரவுண்ட் கலரை வந்து சேஞ்ச் பண்ணிப்போம். இப்போ வந்து பிளாக் கலர் கொடுக்குறோம். இப்போ இது வந்து சென்ட் டு பேக் கொடுத்துப்போம். ஃபார்மேட்டில் போயிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து அனிமேஷன் கொடுக்க போகிறோம். அனிமேஷன்ஸ் டேப்பில் போயிட்டு ஆட் அனிமேஷன்ஸில் க்ரோ ஷ்ரிங்க் கொடுக்குறேன். இது வந்து வித் ப்ரீவியஸ் கொடுத்துக்கிறோம். இதோட டைமிங் வந்து until end of slide கொடுத்துக்கிறேன். நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து க்ரோ ஷ்ரிங்க் அனிமேஷன் கொடுத்துக்கிறோம். ஆனால் நீங்கள் கிளியராக வாட்ச் பண்ணிங்கன்னா க்ரோ மட்டும் தான் ஆகும், ஷ்ரிங்க் ஆகலை. இப்போ இதை மட்டும் நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரோ மட்டும் தான் ஆகுது. திருப்பி ரிவர்ஸில் வந்தால் தான் நம்மளுக்கு ஷ்ரிங்க் ஆகணும். ஸோ அதனால் எஃபெக்ட் ஆப்ஷன்ஸில் ஆட்டோ ரிவர்ஸ் கொடுக்குறேன். ஆட்டோ ரிவர்ஸ் கொடுத்தோன்னா க்ரோ ஆகிட்டு திருப்பி ரிவர்ஸில் வரும். அப்போ தான் நம்மளுக்கு ஷ்ரிங்க் ஆகும். ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகுது, அதே மாதிரி ரிவர்ஸில் வந்து ஷ்ரிங்க்கும் ஆகுது. இப்போ இதோட சைஸை வந்து நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இது ஸ்லைட் ஷோவில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பியூட்டிஃபுல்லாக ஒரு 3D இன்யாங் மோஷன் கிராஃபிக்ஸ் எஃபெக்டை கிரியேட் பண்ணிட்டோம்.
நீங்கள் என்ன வந்து இமெயில், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலாம். இந்த ட்ரைனிங் செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை 100% சப்போர்ட் பண்ணுங்க நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சந்திரன் சண்முகம்.